வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில ஒரே ஒரு கேள்வி கேட்டு மொத்த விஜய் கும்பலையும் சுருட்டி விட்ட ஒரு இளைஞனுடைய ஸ்டோரியை தாங்க பார்க்க போறோம். என்ன நடந்தது? இப்பெல்லாம் தமிழ்நாட்டுல பாஜகவோட மோசமான அரசியல் தற்குறிகளாக இருப்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தம்பிகளாக இருக்கிறார்கள். இவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்ற பெயர்ல ஒரு படத்துக்கு எதிராக எவ்வளவு கேவலமாக உள்ள போக முடியுமோ அவ்வளவு போறாங்க. மொழி உரிமை குறித்த அக்கறை இல்லை எங்களுக்கு ஜனநாயகன் தான் எங்க வாழ்க்கை அப்படின்றாங்க. ஜனநாயகன் படம் வரலன்னா நாங்க அவ்வளவுதான் செத்துருவோம் அப்படின்றாங்க. ஜனநாயகன் படம் வருகிற போதுதான் எங்களுக்கு பொங்கலே வரும் அப்படின்றாங்க. இதெல்லாம் பார்க்கிற போது நமக்கு வருத்தமா இருக்கு. அடுத்த தலைமுறையை தெளிவான அரசியல் சித்தாந்த புரிதல் உள்ள ஒரு தலைமுறையாக வளர்க்க தவறிட்டோமோ அப்படின்ற கவலையும் குற்ற உணர்வும் நமக்கு வருது. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, தொடர்ந்து தொலைக்காட்சிகள்ல தலைவர்களை அழைத்து அவர்களை பேச வச்சு அவங்க கிட்ட இளைஞர்களை கேள்வி கேட்க வச்சு நிகழ்வுகள் போயிட்டே இருக்கு எல்லா தொலைக்காட்சிகளிலும். அப்படி ஒரு நிகழ்வு சமீபத்துல ஒரு தொலைக்காட்சியில் நடக்கும்போது, ஒரு யூடியூப் சேனலுக்கு நடக்கும்போது, RSS இருந்து இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்துல போய் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நிர்மல் குமார் அங்க போய் பேச போயிருக்காரு. பேச போனா நேத்து ஒரு பாப்பா வச்சு செஞ்சு சம்பவத்தை முடிச்சு விட்டுருச்சு. சிஎம் சார் அப்படின்னு கூப்பிட தெரிஞ்ச உங்களுக்கு PM சார் அப்படின்னு கேட்க தெரியல, என்னையா முதுகெலும்பு இருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி விட்டுருச்சு. இன்னைக்கு ஒரு தம்பி அவர் என்ன பேசுறாரு, அது ஒரு சின்ன பையன்தான். அவர் நல்லா தெளிவா ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஜனநாயகன் படம் வந்துச்சுன்னா ஒரு டிக்கெட் எவ்வளவுங்க? 150 ரூபாய்க்கு வித்துக்கோங்க. ஆக்சுவலா 120 ரூபா தான். அந்த தம்பி கேட்டது 150 ரூபாய்க்கு வித்துக்க. அந்த 150 ரூபா டிக்கெட்டை 2000, 3000, 4000 வித்துட்டு இருக்கியே, உன் கட்சிக்காரன் டிக்கெட் வழியா கொள்ளையடிக்கிறதே உன்னால தடுக்க முடியலையே, நீ எல்லாம் ஊழலை தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டுவிட்டாரு. நாக்க பிடிக்க மாதிரி. பாருங்களேன். ஊழலை ஒழிக்கணும்னு சொல்றீங்க. இப்ப ரீசெண்டா வெளியாக போற ஜனநாயகம் படம் இருக்குல்ல சார், அந்த படத்துக்கு ஒரு 150 ரூபாய்க்கு உங்களால கரெக்டா ஒரு டிக்கெட்டே கொடுக்க முடியல. இல்லப்பா, நான் சொல்றேன். அந்த 150 ரூபா டிக்கெட்டே அதிக விலைக்கு பிளாக்ல விற்க விடுது. அந்த ஊழலே ஒழிக்க முடியல. ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? பாத்தீங்களா? இப்படி ஒரு கேள்வியை அந்த கும்பலால எதிர்கொள்ள முடியலையே, தத்தப்புத்தான்னு உளர ஆரம்பிக்குதுங்க. இப்ப நமக்கு என்ன கேள்வின்னா, ஊழலை ஒழிக்கிறேன்னு ரைட்டு, ஆனா உங்க அண்ணனுக்கு 1.5 கோடி ரூபாய்க்கு ED ஃபைனை போட்டு விட்டுருக்கு. அந்த ஃபைனு செல்லாது, இது வேணே எங்க மேல போட்டாங்கன்னு நீங்க ஒரு வழக்க உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போறீங்க. அங்கேயும் இந்த ஃபைனு செல்லும், இந்த தண்டத்தொகை போட்டது செல்லும் அப்படின்னு 4-5 நாளைக்கு முன்னாடி ஓகே பண்ணி விட்டாங்க. கடைசியில் உங்க அண்ணன் 1.5 கோடி ரூபாய் ஊழல் பண்ணதுக்காக, வரி ஏய்ப்பு செய்ததுக்காக ஃபைனை கட்ட போறாரு. நீங்க ஊழலை ஒழிக்க போறீங்க. அந்த தம்பி கேட்டாரே ஒரு கேள்வி, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்க ஊழலை ஒழிக்கணும்னு சொல்றவங்க ஒரு டிக்கெட்டை ஒரிஜினல் விலைக்கு விற்க முடியல. பஞ்சாயத்து பேசுது. போன மாசம் நம்ம ஒரு 10 நாளைக்கு முன்னாடி டிக்கெட்டை குறித்து ஒரு ஆடியோ வெளியாச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? அந்த ஆடியோவில் எவ்வளவுங்க டிக்கெட்னா, ஒரு தேட்டர் பேரை சொல்லி 600 ரூபான்றாரு, இன்னொரு தேட்டர் பேரை சொல்லி 1500 ரூபான்றாரு. அப்ப யார் இந்த டிக்கெட்டை விலையெல்லாம் வச்சு விற்கிறது, யார் இந்த பணத்தை வசூல் பண்றது அப்படின்னா, அதுதான் நம்ம பேச வேண்டிய முக்கியமான இடம். எந்த இடம் தெரியுங்களா? அந்த வசூல் பண்றது அத்தனையும் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள இன்னைக்கு தொண்டனா இருக்கக்கூடிய, அன்னைக்கு ரசிகனா இருந்த அந்த ரசிகர் மன்றம் தான் அந்த டிக்கெட்டை விற்கும். இன்னைக்கு ரசிகர் மன்றம் இல்ல, அது கட்சியா மாறிடுச்சு. அப்ப அந்த கட்சிக்காரன் தான் அந்த டிக்கெட்டை வாங்கி விற்கிறான். அப்ப சினிமா படம் ஜனநாயகன் வந்தா டிக்கெட்டை விற்கிறது முன்னாடி ரசிகர் மன்றம். இன்றைக்கு கட்சியா மாறின பிறகு தமிழக வெற்றி கழகம் டிக்கெட்டை வாங்கி விற்குது. ஒரு டிக்கெட்டை 120 ரூபாய்க்கு கொடுக்கற டிக்கெட்டை 3000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குது. அப்போ உங்க கட்சிக்காரன், உங்க மாவட்ட தலைவர், உங்க கட்சியில இருக்கிற பொறுப்பாளர்கள் 150 ரூபாய் டிக்கெட்டை கொண்டு போய் 120 ரூபாய் டிக்கெட்டை கொண்டு போய் 3000 ரூபாய்க்கு வித்து அதுல லாபம் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த தம்பி இந்த கேள்வி கேட்டிருக்காரு. பதில் இருக்கா உங்ககிட்ட? ஒரு டிக்கெட்டவே ஒரிஜினல் விலைக்கு வைக்க முடியாத நீங்க இந்த தமிழ்நாட்டில் ஊழலை ஒழிக்க போறீங்களா? உங்க கட்சிக்குள்ள இருக்கிற ஊழலை ஒழிக்க முடியாத நீங்க 50 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு, 20 லட்சம் கொடு, உன்னை மாவட்ட செயலாளர் ஆக்குறேன், உன்னை மாவட்ட தலைவர் ஆக்குறேன், உன்னை மாவட்ட துணை செயலாளர் ஆக்குறேன், ஒன்றிய தலைவர் ஆக்குறேன், லட்சக்கணக்கில் கட்சிக்காரன் பணத்தை பிடிங்கிட்டு இருக்கான்னு அடிக்கடி வீடியோ வெளிவருது. போராட்டங்கள் நடக்குது. தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துறாங்க. பெண்ணு
தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு பெண் 10 வருஷங்களுக்கு மேல அவங்க உங்க ரசிகர் மன்றத்துல இயங்கி இருக்கிறாங்க. அந்த அம்மா உங்க கார்லயே விழுந்துட்டாங்க. காரை மறிச்சு விஜய்கிட்ட கேள்வி கேட்டா அந்த அம்மாவை தள்ளி விட்டுட்டு ஓடினவர் தான் விஜய். அப்ப உங்க கட்சிக்குள்ள பாகுபாடு இருக்கு, சாதி பாகுபாடு இருக்கு, பணத்தை வச்சு அளவீடு செய்யப்படுகிறது, பணம் கொடுத்தாதான் உங்களுக்கு பதவி. இவ்வளவு ஊழல் உங்க கட்சிக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. முளைச்சு 3 இலை விடல. இந்த கட்சிக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் பேசுவதற்கு விஜய் தயாரா இல்ல. விஜய்க்கு அரசியல் தெரியாதுன்றது நமக்கு ஊருக்கே தெரியும். ஆனா சொந்த கட்சிகள் இருக்கிற பிரச்சனையை கூட சரி செய்ய முடியாத ஒரு தலைவர் வந்து தமிழ்நாட்டை சரி செஞ்சிருவேன், ஊழலை ஒழிச்சிருவேன்ற ஊருட்டெல்லாம் நம்ம எந்த வழியில எடுத்துக்கிறது? அதைத்தான் அந்த பையன் கேட்டிருக்கான். யோ, ஓன் டிக்கெட்டவே ஒன்னால ஒழுங்கான விலைக்கு விற்க முடியல, நீ போய் தமிழ்நாட்டோடைய ஊழலை ஒழிச்சிருவியா அப்படின்னு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. நீங்க திமுக எங்கள் அரசியல் எதிரி, பாஜக எங்கள் கொள்கை எதிரின்னு வாய் வலிக்க பேசுவாரு நம்ம அண்ணன். பாஜகவை குறித்து வாய் திறந்து ஒரு விமர்சனத்தை கூட வைக்க மாட்டாரு. பாசிசமாவது பாயாசமாவதுன்னு முடிச்சுட்டு பாயசத்தை குடிச்சிட்டு போயிட்டே இருப்பாரு. இதே ஜனநாயகன் படத்தை ஓடி போய் நல்ல லாபத்துக்கு முத எங்க வித்தாங்க? சன் டிவிகாரங்க வித்தாங்க. உனக்கு தொழில்னு வரும்போது எல்லாத்தையும் தாண்டி ஓடிடுவ. ஆனா அரசியல்னு வரும்போது வாயை மூடிட்டு உட்காந்துருப்ப. சில இடங்களை திமுகவை அடிக்கணும்னா மட்டும் வீரியமா அடிப்பீங்க. என்ன உங்க அரசியல்? கட்சிக்குள்ள இருக்கிற ஊழலை ஒழுங்கியா, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த சின்ன பையன் கழட்டிட்டு கவ கொடுத்து அடிச்சிருக்காப்ல. என்ன பண்ண? அரசியல் தெளிவு இல்லைன்னா போறவங்க வரவங்கிட்ட எல்லாம் மிதி வாங்க வேண்டியிருக்கும். மிஸ்டர் விஜய், நீயாவது கத்துக்கங்க.